ஸ்ரீ விஷ்ணு புராணம் 14ஆம் பகுதி. பிரச்சேதசர்களின் லட்சியம். பராசர முனிவர் மேலும் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேய முனிவரே, பிருது மன்னனுக்கு அந்தர்த்தானன், வாதி என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்தர்த்தானன் திருமணம் புரிந்து கொண்டு சிகண்டினி என்னும் மனைவியிடம் அபர்த்தானன் என்ற மகனை பெற்றான். அவனுக்கு அக்னியின் மகளான தீக்ஷிணை இடத்தில் பிராசீனபர்கி, சுக்கிரன், கயன், கிருஷ்ணன், விரசன், அசினன் என்னும் 6 குமாரர்கள் உண்டாயினர். அவர்களில் ஹிவர்த்தானனின் மூத்த மகனான பிராச்சீனபர்கி என்பவன் பிராச்சீன கிரகங்களான தர்ப்பைகள் பூமியில் பரப்பி யாகங்கள் செய்ததால் அவனுக்கு பிராச்சீனபர்கி என்ற பெயர் உண்டாயிற்று. அவன் சமுத்திரனின் புதல்வியான சுவர்ணை என்பவளை திருமணம் செய்து கொண்டு பிரச்சேதசர்கள் என்னும் 10 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் தனுர்வேதத்தில் கரை கண்டவர்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பயனை அபேட்சித்து ஒரே தர்மத்தை செய்து சமுத்திர நீரில் 10,000 ஆண்டுகள் மூழ்கியிருந்து தவம் செய்தார்கள். ஏனெனில் பிரம்மதேவரின் கட்டளைப்படி பிராச்சீனபர்கியானவன் பிரஜைகளை அபிவிருத்தி செய்ய நினைத்தான். தன் புத்திரனான பிரச்சேதசர்களை நோக்கி, பிள்ளைகளே, தேவதேவனான பிதாமகர் பிரஜாவிருத்தி செய்யும்படி என்னை நியமித்தார். நான் அப்படியே ஆகட்டும் என்று அவரது கட்டளைக்கு இசைந்தேன். ஆகையால் நீங்கள் எனக்கு பிரியமாகும்படி பிரஜாவிருத்தி செய்யுங்கள் என்றார். பிரச்சேதசரும் தந்தையின் வாக்கை ஏற்று, ஐயா, நாங்கள் பிரஜாபவிருத்தி செய்யத்தக்க ஆற்றலை உடையவராக எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அதை விளங்க கூற வேண்டும் என்று கூறி கேட்டார்கள். பிராச்சீனபர்கி தன் புத்திரர்களை பார்த்து, ஸ்ரீ விஷ்ணுவை ஆதரித்து, ஒருவன் தன் இஷ்டத்தை பெறுவானே அல்லாமல் வேறு ஓர் உபாயத்தினாலும் இஷ்ட சித்தியை பெற முடியாது. இனி நான் சொல்வதற்கு வேறு எதுவுமில்லை. ஆகையால் உங்கள் இஷ்டம் சித்தியாக வேண்டும் என்று விரும்பினால் ஸ்ரீ கோவிந்தனை ஆராதனை செய்யுங்கள். பிரஜாவிருத்தி செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். புருஷனுக்கு தர்மார்த்த காமமோக்ஷம் என்கின்ற 4 வித புருஷார்த்தங்களிலே அபிலாஷை உண்டானால் ஆத்யந்த கிரகிதனும் பகவானுமான புருஷோத்தமனை அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆதி காலத்தில் பிரம்மா ஜனார்த்தனனை ஆராதித்து நான் சிருஷ்டிக்கும் ஆற்றலை பெற்றார். அதுபோல் உங்களுக்கும் அச்சுதனை ஆராதிப்பதால் பிரஜாவிருத்திக்குரிய சாமர்த்தியமும் உண்டாகும் என்று கூறினான். அதை கேட்ட பிரச்சேதசர்கள் 10 பேரும் தந்தையின் வாக்குப்படி தவம் செய்ய நிச்சயித்தார்கள். அதனால் சமுத்திரத்திலே மூழ்கி ஏக சிந்தனையுடன் சர்வலோக சரண்யனும் ஜெகத்பதியுமான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளில் மனதை நிறுத்தி 10,000 ஆண்டுகள் தவம் செய்த வண்ணம் சகல அபீஷ்டங்களையும் வழங்கவல்ல லக்ஷ்மி நாராயணரை மனமார துதித்தார்கள். இவ்வாறு பராசரர் கூறி வரும்போது மைத்ரேய முனிவர் அவரை நோக்கி, முனிவரே, பிரச்சேதசர்களை சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டு ஸ்ரீ விஷ்ணு பகவானை துதித்தார்கள் என்றீர்கள். அந்த தோத்திரத்தை அடியேனுக்கு கூற வேண்டும் என்றார். அதற்கு பராசர முனிவர், பிராமண உத்தமனே, பக்தி பரவசத்தினால் தன்மயமாய் சாகா ஜலத்தில் நின்று கொண்டு பிரச்சேதசர்கள் செய்த ஸ்ரீ விஷ்ணு ஸ்துதியை கூறுகிறேன், அமைதியாக கேளுங்கள் என்று கூறலானார். சகலமான சப்த ஜாதங்களும் எங்கே சென்று நிலை பெறுமோ அத்தகைய சகல உலகங்களுக்கும் சிருஷ்டிக்கு சங்காரகர்த்தாவான பரமபுருஷனை நாங்கள் வணங்குகிறோம். சூரிய சந்திராதி சோதி கணங்களையும் பிரகாசிக்க செய்யும் அந்த பிராகிருத ஜோதிமயனும் உபமான ரகிதனும் நுண்ணிய ரூபனும் கால பரிச்சேதமில்லாதவனும் சராசரத்மகமான ஜெகத்துக்கு காரணபூதனுமான ஸ்ரீ விஷ்ணு மூர்த்திக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறோம். எவனுக்கு பகலானது முதல் ரூபமாகவும் இரவு 2வது ரூபமாகவும் சக்தி 3வது ரூபமாகவும் இருக்குமோ அந்த கால வடிவான
பரந்தாமனுக்கு தண்டனிடுகிறோம். எவன் அமிர்தமாகி தினந்தோறும் தேவதைகளாலும் பித்துர்களாலும் உண்ணப்படுகிறானோ, எவன் ஔஷதிகளை கொண்டு எல்லாவற்றிற்கும் ஜீவனாக விளங்குகிறானோ, அந்த சந்திர ரூபியான பகவானுக்கு தண்டனிடுகிறோம். எவன் உஷ்ணமயமாகி தனது கிரணங்களால் இருளை போக்கி ஆகாயத்தை ஒளிரச் செய்து கொண்டு தாபத்திற்கும் ஜெயத்திற்கும் ஜலத்திற்கும் காரணமாக இருக்கிறானோ, சூர்யாத்மகனான அந்த பகவானுக்கு தண்டனிடுகிறோம். எவன் கடினமான ரூபமுள்ளவனாய் இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களுக்கு ஆச்சரியமாய் விளங்குகிறானோ, அந்த பூமி ஸ்வரூபியான எம்பெருமானை வணங்குகிறோம். சுக்கிலமும் சுரோதகமுமான உலகங்களுக்கு காரணமான இருக்கின்ற ஜலம் என்பது யாதோ, பக்த ரக்ஷகனுடைய அந்த சுரூபத்திற்கு வந்தனம் செய்கின்றோம். எவன் சகல தேவதைகளுக்கும் மூலமாக இருந்து கவ்யத்தை புசிக்கிறானோ, அந்த அக்னி சுரூபியான பரமாத்மாவிற்கு தண்டனிடுகிறோம். பிராண அபானாதி ரூபமாக சரீரங்களில் இருந்து கொண்டு எப்போதும் சுவாசிப்பது போன்ற செயல்களை செய்பவனாகவும் ஆகாயத்தினின்று முற்பனனாகவும் இருக்கின்ற வாயு தேவதா ஸ்வரூபியான ஜெகதீஸ்வரனுக்கு தண்டனிடுகிறோம். எவன் சர்வபூதங்களுக்கும் அவகாசம் கொடுத்து அனந்த மூர்த்தியாயும் சுத்தமாயும் இருக்கிறானோ, அத்தகைய ஜெகத்துக்கு கர்த்தாவாகிய ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரணாமம் செய்கிறோம். எவன் ஷரமும் அக்ஷரமும் ஆன இந்திரிய சுரூபியாய் சப்தாதி விஷயங்களை கிரகித்து கொண்டு ஞானத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறானோ, அந்த பிரணதார்த்திஹரனான பெருமானுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறோம். இந்திரியங்களாலே கிரகிக்கப்பட்ட சப்தாதி விஷயங்களை ஆன்மா அறிவதற்கு கருவியாய் நிற்கும் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லப்பட்ட அந்த கரண சொரூபியான சர்வேஸ்வரனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றோம். அளவில்லாதவனாக எவனிடத்திலிருந்து சகல பிரபஞ்சமும் இருக்கின்றதோ, எவனிடத்திலிருந்து அவை உண்டாயிற்றோ, எங்கே லயிக்கிறதோ அந்த பிரகிருதி ரூபம் உடையவனுக்கு நமஸ்காரம் செய்கிறோம். எவன் பிராகிருத்தமான சத்வாதி குணங்கள் அல்லாமல் சுத்தனாக இருந்து பிரகிருதி சம்பந்தமுடைய சத்துவாதி குணங்களை கொண்டவனாய் தோற்ற பிராந்தியினால் தோற்றமளிக்கின்றானோ, அந்த ஜீவாத்மா ரூபியான புருஷோத்தமனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறோம். அறிவு குறுகுவதும் விரிவதுமான விகாரம் இல்லாதவனும் பிறப்பற்றவனும் சுத்தனும் பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவனும் பிரகிருதி புருஷர்களை விட உயர் உள்ளவனுமாக இருக்கிற மூத்த ஜீவன் உண்டோ, அந்த ஸ்வரூபத்தில் விளங்குகின்ற ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றோம். தீர்க்கமும் ஸ்தூலமும் சூட்சுமமும் இரத்தமும் நீளமும் அல்லாமல் இருப்பதாய், ஒட்டுதலும் சாயையும் தேகமும் அவயவங்களும் இல்லாததாய், இடைவெளி இல்லாததாய், இன்ப துன்பமுற்றதாய், சப்த ஸ்பரிச ரூப கந்தங்கள் இல்லாததாய், கண் மூக்கு காது முதலியவையும் வாக்கு பாணி பாதாதிகளும் அந்த கரணமும் இல்லாததாய், நாமே தோத்திரங்களும் அன்ன பானாதிகளில் உண்டாகும் சுகமும் தன்னை விட வேறொரு தேஜஸும் தனக்கு ஒரு காரணமும் இல்லாததாய், பயம் பிரம்மம் நித்திரை ஜனன மரணம் முதலிய குற்றங்கள் இல்லாததாய், சலனம் இல்லாததாய், பரமேஸ்வரத்வாதி சகல கல்யாண குணங்களுடையதாய், யாவற்றுக்கும் இருப்பிடமாய் தனக்கு ஓர் ஆதாரமற்றதாய், வாக்கு மனம் இரண்டுக்கும் எட்டாததாய், கண்ணால் காணக்கூடாததாய், இவ்விதமாக எல்லா விதத்திலும் உயர்ந்ததாய் பரம பிராபியமுமாய் விளங்கும் அந்த ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய ஸ்வரூபத்தை நாங்கள் வணங்குகிறோம் என்று பிரச்சேதசர்கள் எம்பெருமானை துதித்த வண்ணம் சமுத்திர ஜலத்தில் இருந்தவாறு 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார்கள். பிறகு ஷட்குண சம்பன்னனான ஹரி அவர்களிடம் கிருபை கூர்ந்து அந்த சமுத்திர ஜலத்திலேயே பிரத்யட்சமானார். அப்பொழுது மலர்ந்த நீலோத்பல மலர் இதழை போன்ற நீல சாயையுடன் பிரகாசிக்கும் திவ்ய திருமேனியோடும் கிரீட மகா குண்டலங்களாகிய திவ்ய ஆபரணங்களோடும் சங்கு சக்கராதி திவ்ய ஆயுதங்களோடும் ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி பட்சி அரசனான பெரிய திருவடியின் கருடனின் திருத்தோளில் அமர்ந்து வந்து சேவை சாதித்தார். அவரை பிரச்சேதசர்கள்
தங்கள் கண் குளிர கண்டு பக்தி பரவசத்தால் தன்னை வணங்கி தண்ட பிரமாணங்கள் செய்து கைகூப்பி வணங்கி நின்றார்கள். பகவான் அவர்களை நோக்கி, பிரசேதசர்களே, உங்கள் தவத்தை கண்டு மகிழ்ந்த நான் உங்களுக்கு பிரசன்னமானேன். உங்களுக்கு வேண்டும் வரங்களை கேட்பீராக என்று அருளிச் செய்தார். அவர்கள் மீண்டும் ஸ்ரீயப்பதியை வணங்கி, எமது தந்தையின் வாக்குப்படி நாங்கள் பிரஜாவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு சாமர்த்தியம் ஏற்படும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பகவான் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார். பிரச்சேதசர்களும் விஷ்ணுமூர்த்தியின் அனுகிரகத்தினால் இச்சித்த வரத்தை பெற்று கடலிலிருந்து எழுந்து தங்கள் இருப்பிடம் போய் சேர்ந்தார்கள். 14ஆம் பகுதி நிறைவடைந்தது.